Question number 7. A and B are two sets such that n of A difference B equal to 32 plus x, n of B difference A equal to 5x and n of A intersection B equal to x. Illustrate the information by means of a Venn diagram. Venn diagram draw பண்ணி இது பண்ண சொல்கிறாங்க. Given that n of A equal to n of B அப்படின்னு இருந்ததுன்னா calculate the value of x. n of A n of B ஈக்குவலாக இருந்ததுன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, n of A டிஃப்ரென்ஸ் B வந்து பார்த்திங்கன்னா 32 ப்ளஸ் எக்ஸ், n of B டிஃப்ரென்ஸ் A வந்து பார்த்திங்கன்னா 5xன்னு கொடுத்துருக்காங்க. n of A இன்டர்செக்ஷன் B வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இதை வந்து வென் டயக்ராம் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இது யூனிவர்சல் செட்டு, இது செட் ஏக்கான சர்க்கிள், இது செட் பிக்கான சர்க்கிள். கொடுத்துருக்கிற பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது ஏ செட்டும் பி செட்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷனா. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பின்னா இந்த போர்ஷன், அப்போ அதனோட வேல்யூ எக்ஸ். அடுத்தது என் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா ஏல மட்டும் அந்த போர்ஷன் இருக்கணும், பியில் அந்த போர்ஷன் இருக்கக்கூடாது. அப்போ எந்த போர்ஷன் 32 ப்ளஸ் எக்ஸுங்கிறத ஒன்லி ஏ அப்படிங்கிற இந்த போர்ஷன் மட்டும்தான். இந்த போர்ஷன் இருக்கா, இந்த போர்ஷன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஏ டிஃப்ரென்ஸ் பி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஏங்கிற போர்ஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என் ஆஃப் பி டிஃப்ரென்ஸ் ஏங்கிறது இந்த போர்ஷன், அப்போ அதனால தான் இது 5x. அப்போ இந்த போர்ஷன் ஒன்லி பிங்கிற போர்ஷன் தான் இந்த இது, அப்போ இது 5x. கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பின்னு எடுத்துகிட்டு எக்ஸோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என் ஆஃப் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணணும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் ஆஃப் ஏன்னா ரெண்டு வேல்யூஸுமே ஆட் பண்ணணும். இந்த சர்க்கிள் ஏ இருக்கா, இந்த வேல்யூஸ் ரெண்டையுமே ஆட் பண்ணணும். 32 எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் இன்டர்செக்ஷனையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். அப்போ 32 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பின்னா இந்த ஹோல் சர்க்கிள் பியில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே எடுத்துக்கணும். அப்போ இங்கே இந்த இன்டர்செக்ஷனில் இருக்கக்கூடிய எக்ஸு ப்ளஸ் இந்த 5x ஒன்லி பிங்கிறது, அப்போ 5x ப்ளஸ் எக்ஸ். இப்போ வந்து வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு போவோம், வேல்யூஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு போவோம். அப்போ வந்து என்ன வரும், இந்த 5x ப்ளஸ் எக்ஸ் ஆட் பண்ணால் 6x, இந்த எக்ஸையும் ஆட் பண்ணால் 2x. அப்போ 32 ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 6x. இப்போ இந்த 2x இந்த சைடு வந்து என்ன ஆயிரும், மைனஸ் 2x. அப்போ 4x ஈக்குவல் டு 32ன்னு வரும். எக்ஸோட வேல்யூ என்னன்னா இந்த 4 இந்த சைடு வந்தோன்னா டிவைட், அப்போ 32 டிவைடட் பை 4. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 8. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 8. ஆன்சர். கொஷின் நம்பர் 8. அவுட் ஆஃப் 500 கார் ஓனர்ஸ் இன்வெஸ்டிகேட்டட், 400 ஓனர் கார் ஏ, 200 ஓன் கார் பி, 50 ஓனட் போத் ஏ அண்ட் பி கார்ஸ். இஸ் திஸ் டேட்டா கரெக்ட்? அதாவது கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 500 பீப்புள்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது 400 பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார் டைப் ஏ கார் வச்சுருக்காங்க, 200 பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா டைப் பி கார் வச்சுருக்காங்க, 50 பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஏ காரும் வச்சுருக்காங்க, டைப் பி காரும் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 500 பீப்புள் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த டேட்டாஸ் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் கொடுத்துருக்கும் போது நமக்கு ஃபார்முலா வந்து தெரியும், என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்ஹெச்எஸ் பார்ட் வந்து என் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண பீப்புள் எவ்வளோ, 500 பீப்புள் கிவன் டேட்டாவா. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம், எல்ஹெச்எஸ் பார்ட். இப்போ இதுக்கு ஆர்ஹெச்எஸ் பார்ட் ஈக்குவலாக இருந்ததுன்னா கொடுத்துருக்க டேட்டா கரெக்ட், இல்லைனா இன்கரெக்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஆஃப் ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைப் ஏ கார் வச்சுருக்கிறீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 400. அடுத்தது என் ஆஃப் பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைப் பி கார் வச்சுருக்கிறீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 200. கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா டைப் ஏ அண்டு டைப் பி கார் வச்சுருக்கீங்க, அது 50ன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஆர்ஹெச்எஸில், என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ 400 ப்ளஸ் 200 மைனஸ் 50. இப்போ இதை ஆட் பண்ணால் 600 மைனஸ் 50 550. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2ல் இருந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 நாட் ஈக்குவல், therefore the given data is incorrect. Question number 9. In a colony,
275 families by Tamil newspaper, 150 families by English newspaper, 45 families by Hindi newspaper, 125 families by Tamil and English newspaper, 17 families by English and Hindi newspaper, 5 families by Tamil and Hindi newspaper, and 3 families by all the 3 newspapers. If each family by at least one of this newspaper, then find number of families by only one newspaper, number of families by at least 2 newspaper, total number of families in the colony. ஒரு காலனியில் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 275 பீப்புள்ஸ் தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க, 150 பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க, 45 ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க, 125 ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரெண்டையும் வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 17 ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 5 ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் ஹிந்தி நியூஸ் பேப்பர் ரெண்டுமே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேப்பருமே வாங்குறாங்க, தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலனியில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நியூஸ் பேப்பராவது வாங்குவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா எந்த ஃபேமிலியுமே நியூஸ் பேப்பர் வாங்காமல் இல்லை அந்த காலனியில் அப்படிங்கிற மீனிங் புரியுதா? இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடிய ஃபேமிலிஸ் எத்தனை, அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர்ஸ் வாங்கக்கூடிய ஃபேமிலிஸ் எத்தனை, அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர்ஸ்னால் குறைஞ்சபட்சம் 2 நியூஸ் பேப்பர், அவங்க 3 நியூஸ் பேப்பர் வாங்கினாலும் இந்த கவுண்ட்டில் சேர்த்துக்கணும். அந்த ஃபேமிலிஸ் கவுண்ட் என்ன, டோட்டலாக அந்த காலனியில் எவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்குது, இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்களோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 275ன்னு சொல்லியிருக்காங்க. அதை செட் ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ என் ஆஃப் ஏவோட வேல்யூ 275. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்களோட கவுண்ட்டு 150ன்னு சொல்லியிருக்காங்க. அதை செட் பின்னு எடுத்துக்கிறோம். அதனால் என் ஆஃப் பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 150. அடுத்தது ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறீங்களோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 45ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என் ஆஃப் சியோட வேல்யூ 45. அடுத்தது தமிழ் அண்டு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்களோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 125ன்னு வந்து கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. அப்போ என் ஆஃப் ஏ இன்டு செக்ஷன் பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 125. ஏன்னா செட் ஏங்கிறது தமிழ் நியூஸ் பேப்பர், செட் பிங்கிறது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறீங்களோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 17 வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ என் ஆஃப் பி இன்டு செக்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா 17. ஏன்னா பிங்கிறது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க, செட் சிங்கிறது ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி அண்டு தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்களோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ என் ஆஃப் சி இன்டு செக்ஷன் ஏவோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5. ஏன்னா சிங்கிறது ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க, ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க. அடுத்தது ஆல் த 3 நியூஸ் பேப்பர், எல்லா நியூஸ் பேப்பருமே வாங்குறீங்களோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ என் ஆஃப் ஏ இன்டு செக்ஷன் பி இன்டு செக்ஷன் சி அதனோட வேல்யூ தான் 3. இப்போ கொஷினில் கொடுத்துருக்கிற டேட்டாஸை எழுதியாச்சு. இதுக்கான வென் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோம்னா கேட்டிருக்கிற கொஷினுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணுறது ஈஸி. இந்த 3 சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிற சர்க்கிள், இது வந்து பார்த்திங்கன்னா பி செட்டுக்கான சர்க்கிள், இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிற செட்டுக்கான சர்க்கிள். இதில் டேட்டாஸ் என்ட்ரி பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக என்ட்ரி பண்ணோம். ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து என்ட்ரி பண்ணிட்டு போங்க. 3 நியூஸ் பேப்பர்ஸ் வாங்குறீங்க, 3 செட்டுமே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 3 செட்டுமே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணும். ஆல் த 3 நியூஸ் பேப்பர்ஸ் வாங்குறீங்களோட கவுண்ட்டு 3யா, அப்போ 3 செட்டுமே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷன் இந்த போர்ஷனா, அப்போ 3ங்கிறத இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ட்ரி பண்ணிடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரி தான் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ட்ரி வந்து போடும்போது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹிந்தி அண்டு தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்களோட கவுண்ட்டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹிந்தி அண்டு தமிழ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சி இன்டு செக்ஷன் ஏ, சி இன்டு செக்ஷன் ஏங்கிறது இந்த போர்ஷனா, இந்த போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 3ங்கிற டேட்டா என்ட்ரி பண்ணிட்டோம். அப்போ 5லேருந்து என்ன பண்ணிக்கணும், 3யை சப்ராக்ட் பண்ணிக்கணும். அதனோட வேல்யூ தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். 5 - 3 = 2, அந்த வேல்யூ தான் இங்கே என்ட்ரி பண்ணியிருக்கா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறீங்களோட கவுண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 17. நம்ம அப்போ அந்த போர்ஷன் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத
டயக்ராமில் பார்க்கணும். பி இன்டர்செக்ஷன் சின்னா எந்த போர்ஷன்? இந்த போர்ஷனா? அப்போ இந்த போர்ஷனுங்கும் போது ஆல்ரெடி நம்ம 3ங்கிற டேட்டாவை என்ட்ரி பண்ணிட்டோம். அப்போ 17லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 14. அப்போ 14ங்கிறத மட்டும்தான் இங்கே போடணும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்களோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 125. அப்போ 125ங்கிறது எந்த ஏரியா? ஏ இன்டர்செக்ஷன் பியா? இந்த போர்ஷனா? ஆல்ரெடி நம்ம 3ங்கிற டேட்டாவை என்ட்ரி பண்ணி வச்சுருக்கோம். அப்போ 125லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணணுமா? 3யை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 122. அப்போ அந்த வேல்யூ மட்டும் தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்ஸுக்கும் இன்டர் பண்ணியாச்சு. இங்கே ஒன்லி ஏங்கிற போர்ஷன் மட்டும் பேலன்ஸ் இருக்கா? ஒன்லி ஏ, இந்த போர்ஷன் தான் ஒன்லி ஏ. அப்போ இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணணும். இந்த போர்ஷனுக்கு வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணோன்னா நமக்கு வந்து தமிழ் நியூஸ் பேப்பரோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 275 டோட்டலாக சொல்லிட்டாங்க. இந்த ஹோல் சர்க்கிள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் இருக்கா, ஏங்கிற சர்க்கிள், இந்த சர்க்கிள் ஃபுல்லாக தான் 275. நம்ம ஆல்ரெடி என்ன டேட்டாஸ் ஃபில் பண்ணியிருக்கோம்? 3ங்கிற டேட்டா ஃபில் பண்ணியிருக்கோம், 122ங்கிற டேட்டா ஃபில் பண்ணியிருக்கோம், 2ங்கிற டேட்டா ஃபில் பண்ணியிருக்கோம். அப்போ 275லேருந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 148. அப்போ ஒன்லி தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்களோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 148. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்களோட கவுண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 150. டோட்டலாக 150. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் பி சர்க்கிள் ஃபுல்லாகவும் சேர்த்து தான் என்னது 150ன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம 3ங்கிற டேட்டா என்ட்ரி பண்ணியிருக்கோம், 122ங்கிற டேட்டா என்ட்ரி பண்ணியாச்சு, 14ங்கிற டேட்டா என்ட்ரி பண்ணிட்டோம். அப்போ 150லேருந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். இந்த 3 டேட்டா சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னது? 11. இந்த 11ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க மட்டும் கவுண்ட். வேறு எந்த நியூஸ் பேப்பரும் வாங்காதீங்களோட வாங்க மாட்டாங்க. இங்கே ஒன்லி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் மட்டும் தான் வாங்குவாங்க. அதனோட கவுண்ட் தான் என்னது? 11. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறீங்களோட கவுண்ட்டு 45ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த ஹோல் சி சர்க்கிள் ஃபுல்லாக சேர்த்து தான் 45. அப்போ இதில் நம்ம ஆல்ரெடி 3ங்கிற டேட்டாவை என்ட்ரி பண்ணிட்டோம், 14ங்கிற டேட்டாவை என்ட்ரி பண்ணியிருக்கோம், 2ங்கிற டேட்டாவை என்ட்ரி பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 45லேருந்து இந்த 3 டேட்டாஸையும் சப்ராக்ட் பண்ணிடணும். சப்ராக்ட் பண்ணிட்டா கிடைக்கக்கூடிய வேல்யூ 26. அப்போ ஹிந்தி நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறீங்க, வேறு எந்த நியூஸ் பேப்பரும் வாங்க மாட்டாங்க. ஹிந்தி நியூஸ் பேப்பர் மட்டும்தான் வாங்குவாங்க இங்கே. அப்போ ஒன்லி அந்த மீனிங் ஒன்லி ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறீங்களோட கவுண்ட்டு 26. இப்போ நம்ம சம்ஸ் வந்து கொஷின் ஆன்சர் பண்ணிடலாமா ஈஸியாக? ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர். ஒன்லி ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறீங்களோட கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒன்லி ஒரே ஒரு நியூஸ் பேப்பர், ஒன்லி அப்படிங்கிற வேர்டு வந்ததுன்னா எந்த போர்ஷன்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும்? இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷன் விட்டுட்டு மீதி ரிமைனிங் போர்ஷனில் இருக்கக்கூடிய கவுண்ட். இது ஒன்லி பி, இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஏ, இது ஒன்லி பி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி சி. அப்போ இந்த கவுண்ட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். அப்போ என்னென்ன கவுண்ட்ஸ் இருக்குது? 148, 11, 26. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுமா? 148 + 11 + 26. இதெல்லாம் ஆட் பண்ண என்னது? 185. ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறக்கூடிய ஃபேமிலிஸோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 185. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கொஷின், செகண்ட் ரோமன் லெட்டர் வந்து பாருங்கள். நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர். அட்லீஸ்ட் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 நியூஸ் பேப்பர். அதிகபட்சமாக எத்தனை நியூஸ் பேப்பர் வேணாலும் வாங்கலாம். இங்கே அதிகபட்சமாக எத்தனை நியூஸ் பேப்பர் வாங்க முடியும்? 3 நியூஸ் பேப்பர்ஸ். அப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 நியூஸ் பேப்பர், அதிகபட்சமாக எத்தனை வேணாலும் வாங்கலாம். அப்போ இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் பூராவுமே எழுதணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இது 2 நியூஸ் பேப்பரும் வாங்குறீங்க. இந்த இன்டர்செக்ட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியும் தமிழும் வாங்குறீங்க. இந்த இன்டர்செக்ட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் வாங்குறீங்க. இந்த 3ங்கிற இன்டர்செக்ட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 நியூஸ் பேப்பருமே வாங்குறீங்க. அப்போ இந்த குறைஞ்சபட்சம் 2 நியூஸ் பேப்பர் வாங்குறீங்கன்னு மீனிங்னா 3 நியூஸ் பேப்பர் வாங்குறீங்களையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். அப்போ வந்து என்ன வரும்? 122 + 14 + 2 + 3. அப்போ இதனோட வேல்யூ என்னது? 141. இங்கே அட்லீஸ்ட்ங்கிற மீனிங்கை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் 2 நியூஸ் பேப்பர் அப்படின்னா அதிகபட்சமாக எத்தனை நியூஸ் பேப்பர் வேணாலும் வாங்கலாம்.
அப்போ அங்கே அதிகபட்சமாக 3 நியூஸ் பேப்பர்ஸ் வாங்குறாங்க. அப்போ அந்த கவுண்ட்டையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். இப்போ 141. அடுத்தது தேர்ட் ரோம் லெட்டர் வந்து பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் த காலனி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி 3 செட்ஸ் கொடுத்துட்டா இதோட டோட்டல் வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுங்கிறது ஆல்ரெடி நோட்லேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது இதனோட வேல்யூ வந்து ஒன்லி ஏவா இந்த வேல்யூ, இது ஒன்லி பி இந்த வேல்யூ ப்ளஸ் ஒன்லி சி இந்த வேல்யூ, ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி நம்ம ஆல்ரெடி நோட்லேயே வந்து பார்த்துருக்குமா. ஸ்மால் ஏ ப்ளஸ் ஸ்மால் பி ப்ளஸ் ஸ்மால் சி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஆர் இந்த வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த காலனியில் இருக்கிற எல்லாருமே நியூஸ் பேப்பர் வாங்கணும், நியூஸ் பேப்பர் வாங்காதீங்களே கிடையாது. அப்போ அந்த ஃபார்மேட் படி இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர்ஸ் ஃபைன் பண்ணோன்னா அதனோட வேல்யூ இது தான் 3 செட்ஸ் இருக்கும்போது. அப்போ ஸ்மால் ஏவோட வேல்யூ 148, ஸ்மால் பியோட வேல்யூ ஒன்லி பியை மென்ஷன் பண்ணுறதா 11, ஸ்மால் சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி சியை மென்ஷன் பண்ணுறது 26. அடுத்தது எக்ஸுங்கிறது ஏவும் பியும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த போர்ஷன் மட்டும் மென்ஷன் பண்ணுறது, இந்த போர்ஷன் இருக்கா இந்த போர்ஷன் மென்ஷன் பண்ணுறது, அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 122. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன், இது அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 14. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இசட்டுங்கிறது இந்த போர்ஷன், ஏவும் சி இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த போர்ஷன் மட்டும், அப்போ அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3மே வாங்குறீங்க போர்ஷன், 3 செட்டு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த 3ங்கிற போர்ஷன், அப்போ அதையும் 6 அதுதானே ஆரோட வேல்யூ, அப்போ ப்ளஸ் ஆரோட வேல்யூ 3. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண என்ன வருது 326 ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த